ஓகே. ஓகே பசங்களா, இப்ப நம்ம அடுத்து இன்டெகிரல் சொன்னோம்னா, இன்டெகிரல்ஸ், இன்டெகிரேஷன், டிஃபரன்ஷியேஷனோட ஆப்போசிட் ப்ராசஸ் தான் இன்டெகிரேஷன். டெரிவேட்டிவ் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணணும், ஆன்டி டெரிவேட்டிவ் தான் இந்த இன்டெகிரல். இது ஏன் இப்படி சொல்றோம் அப்படிங்கறது அப்புறமேட்டி பார்ப்போம். இதோட நோட்டேஷன் வச்சு பார்த்தோம்னா, ஐ இன்டெகிரல் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எஃப்எக்ஸ் ஒரு இன்டெகிரல் எப்படி இருக்கும்னா, இந்த சிம்பிள் இந்த ஒரு எஸ் மாதிரி இருக்கா, ஒல்லியான எஸ் மாதிரி நீளமா, இதுதான் வந்து இன்டெகிரல் சிம்பிள். இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம வாசிப்போம். டிஎக்ஸ்ங்கிறது வந்து ஸ்மால், அது என்னது, ஸ்மால் சேஞ்ச் இன் எக்ஸ். ஓகேவா? ஓகே. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் நம்ம இன்டிகிரேட் பண்றோம். இன்டிகிரேஷன்ங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் சம் மாதிரி, கண்டினியூஸா இந்த மாதிரி சின்ன சின்ன சம் பண்றோம். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்ப இன்டெஃபினைட் இன்டெகிரல் இருக்கு, டெஃபினைட் இன்டெகிரல் இருக்கு. இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டெரிவேட்டிவ் எடுத்தோம்னா ஒரு டெரிவேட்டிவ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது. அந்த டெரிவேட்டிவ்க்கு நம்ம இன்டெகிரல் எடுத்தோம்னா இந்த ஃபங்க்ஷனே திருப்பி கிடைக்கும். அப்படின்னா இன்டெகிரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் வந்து இன்டெகிரல் இது. ஓகே, இது ஸோ இதனால நம்ம ஆன்டி டெரிவேட்டிவ்னு சொல்றோம். இப்ப ஒரு ஃபங்க்ஷன் இன்டிகிரேட் பண்ணோம்னா நமக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் கிடைக்குதா, அதோட ஆன்டி டெரிவேட்டிவ் கிடைக்குதா. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் g of x. ஸோ இப்படி கிடைக்கிற போது ஒரு ஃபங்க்ஷன் தீர்த்துனா இன்னொரு ஃபங்க்ஷன் கிடைச்சுன்னா இன்டெஃபினைட் இன்டெகிரல். அந்த ஃபங்க்ஷனோட எக்ஸுக்கு நம்ம இன்டிகிரேட் பண்ணும்போது நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து அது டெஃபினைட் இன்டெகிரல். இதுக்கு அர்த்தம் பார்ப்போம். இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னா அது வந்து கண்டினியூஸ் சம். இப்போ ஃப்ரம் இது வந்து x1 to x2 லிமிட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் நான் கிராஃப்ல வரைஞ்சிருக்கேன். x1 ல இருந்து x2க்கு நான் இன்டிகிரேட் பண்ணேன், டெஃபினைட் இன்டெகிரல் இருக்கிறேன்னா x1 இதுனா முதல்ல dx டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்து அங்க எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ, x1ல இதான் எஃப் ஆஃப் x1. ஸோ அங்க இருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் கூடயும் இந்த dxையும் மல்டிப்ளை பண்ணா இந்த ரெக்டாங்கிள் ஏரியா கிடைக்கும். அதுக்கப்புறம் dx டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி அங்க இருக்க புது எஃப் ஆஃப் எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும். ஸோ இப்படி சின்ன சின்ன இதெல்லாம் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, ஓவரால் இங்க இருந்து இங்க வரைக்கும் போறேன்னா எல்லா கேப்பும் இல்லாம இந்த கிராஃப் கடியில இருக்க ஏரியா கிடைக்கும். ஸோ definite integral from x1 to x2 for f of x dx. So integral ஒரு ஃபங்க்ஷனோட இன்டெகிரல் x1 ல இருந்து x2 எடுத்தோம்னா இது வந்து ஏரியா அண்டர் கர்வ் பிட்வீன் x1 and x2 ன்னு சொல்லலாம். x1க்கும் x2க்கும் நடுவில் இருக்க ஏரியான்னு சொல்லலாம் அந்த கர்வுக்கு அடியில. ஓகே, இப்போ இது ஏன் ஆன்டி டெரிவேட்டிவ் சொல்றோம்னா டெரிவேட்டிவ் என்னது dy by dx ஆஃப் ஃபங்க்ஷன் f of x வந்து ஃபங்க்ஷன் dy by dx வந்து f dash of x. இப்போ இந்த dx கொண்டு போய் ரெண்டு சைடு இன்டிகிரேட் பண்ணோம்னா 1 dy வரும், இன்டிகிரல் f dash of x dx வரும். இது வந்து y ஆயிரும். ஸோ y என்னது f of x, y தான் f of x. ஸோ f of x equal to integral f dash of x dx. அப்படின்னா இந்த ஆன்டி டெரிவேட்டிவ் நம்ம இன்டிகிரேட் பண்ணோம்னா f of x வருது. ஸோ இதுதான் வந்து இதனாலதான் வந்து நம்ம ஆன்டி டெரிவேட்டிவ் சொல்றோம். ஆன்டி டெரிவேட்டிவ் இல்லை இன்டிகிரல். ஓகேவா? இன்டிகிரல் ஆர் ஆன்டி டெரிவேட்டிவ். ஏன்னா இது வந்து டிஃபரன்ஷியேஷனோட ஆப்போசிட் ப்ராசஸ் தான் இன்டிகிரேஷன், ஆன்டி டெரிவேட்டிவ். ஸோ நம்ம இதோட ஃபார்முலாஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைக் இப்ப நீங்க வந்து அது என்னது டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் தீட்டா வந்து சைன் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ்னு வச்சீங்கன்னா இது இதோட டெரிவேட்டிவ் வந்து இது. அப்படின்னா இதோட ஆன்டி டெரிவேட்டிவ் வந்து இதுவா. ஸோ இன்டிகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ், இந்த டிஎக்ஸ் இந்த சைட் போய் ரெண்டு இன்டிகிரேட் பண்ணா இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கணக்கு. ஸோ இதோட ஆப்போசிட் தான் இது. இது நெகட்டிவ் சைன் இருக்கும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ் தான். ஸோ இன்டிகிரல் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து மைனஸ் காஸ் எக்ஸ். லைக் இன்டிகிரேட் பண்ணும்போது காஸ் எக்ஸ் இன்டிகிரேட் பண்ணா பாசிட்டிவ் சைன் எக்ஸ் வரும், சைன் எக்ஸ் இன்டிகிரேட் பண்ணா நெகட்டிவ் காஸ் எக்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் எனக்கு தெரியட்டும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி, அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா ஜென்ரல் தான். என்னன்னா இன்டிகிரல் ஆஃப் ஆல்பாவும் பீட்டா ஒரு கான்ஸ்டன்ட், ஆல்பா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பீட்டா ஜி ஆஃப் எக்ஸ், ரெண்டு ஃபங்க்ஷன், ரெண்டு வேற வேற ஃபங்க்ஷன். ஜஸ்ட் லைக் நான் வந்து சொன்னேன் உங்களுக்கு அது என்னது கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்து சம் இருந்துச்சுன்னா பிரிக்க முடியும் டிஃபரன்ஷியேஷன். அதே மாதிரி தான் இங்கேயும்
ஓகேவா? சோ இப்படி தனித்தனியா இந்த இதோட இன்டீரியல் தனியா எடுத்துட்டு இந்த இதோட இன்டீரியல் தனியா எடுத்துட்டு அதோட லீனியர் காம்பினேஷன் ஆட் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, இது லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டி. அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா இன்டீரியல் இது வந்து ஆக்சுவலா இது வந்து லைக் டெஃபினைட் இன்டீரியல்ஸ் மட்டும்தான். இது வந்து டெஃபினைட் இன்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டி. லைக் இது வந்து x1 to x2 இருந்துச்சுன்னா அதே அதே லிமிட்ஸ் அப்ளை ஆயிரும். ஓகேவா? ஃபைன். அடுத்த அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா இப்போ x1 இல்ல a to b x1 to x2 x3 வச்சுக்கிறேன். இது வந்து சாரி இது அழிச்சுவோம். ஓகே, f of x dx is equal to integral x1 to x2 f of x dx plus integral dx dx. Okay, sorry, dx 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 எப்பவுமே போடணும் மறந்துடாதீங்க. integral x2 to x3 f of x dx. இது டெஃபினட் இன்டெகிரல்ன்றதுனால இப்போ x1 x2 x3 இந்த ஆர்டர்ல இருந்துக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு இந்த ஆர்டர்ல சொல்றேன். x2 x3. ஸோ இப்போ ஏரியானா இங்க இருந்து இங்க வரைக்கும் ஏரியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரியா ஆட் பண்றது சிமிலர் டு இந்த டோட்டல் ஏரியா ஒரே இடத்துல இருக்குது. அதான் x1 to x3. ஸோ அந்த மாதிரி இது இந்த ஆர்டர்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, லைக் அது மேட்ச் ஆயிடும். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி. லைக் x1 to x3 இருந்துச்சுன்னா x1 to x2 x2 to x3 இந்த மாதிரி எடுத்தோம்னா அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, இது வந்து எங்கேயாச்சும் யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ வந்து லைக் சில ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் பார்ப்போம். நான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் சொல்றேன். இன்டிகிரேஷன் நம்ம டிஃபரன்ஷியேஷன் பார்த்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டு ஃபார்முலா சொன்னேன். இன்டிகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து சைன் எக்ஸ். இங்க வந்து காஸ் எக்ஸ் பாசிட்டிவா வரும். காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து சைன் எக்ஸ். இன்டிகிரல் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகே, அடுத்து இன்டிகிரல் x power n dx வந்து இங்க x power n plus 1 divided by n plus 1 plus c. இந்த plus c வந்து எப்பவுமே இன்டெஃபினிட் இன்டெகிரல்னா அந்த plus c போடுவோம். ஓகேவா? ஃபைன். அது ஏன் நீங்க மேக்ஸ்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இப்போ ஒரு இது வந்து லைக் டிஃபரன்ஷியேஷன்னா dy dx of x power n னா என்ன வரும்? n into x power n minus 1. லைக் பவர் இங்க கூட்டிட்டு டிவிஷன்ல வருது, இங்க பவர் குறைஞ்சிட்டு மல்டிபிளிகேஷன்ல வருது. இனிஷியல் பவர் மல்டிபிளிகேஷன் வருது, இங்க கரண்ட் பவர் டிவிஷன்ல வருது. அதுதான் இந்த ரெண்டுக்கு வித்தியாசம். ஓகே, இப்போ வித்தியாசம் பார்த்தாச்சு. இப்ப ஆனா இந்த ஃபார்முலால ஒரு பிரச்சனை இருக்கு. இன்டிகிரேஷன் ஃபார்முலால என்னன்னா டிவிஷன்ல இருக்கிறதுனால ஒரு நம்பர் டிவிஷன்ல இருந்துச்சுன்னா அது நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஸோ சே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இன்டெகிரல் 1/x dx. 1/x என்னது x பவர் மைனஸ் 1. ஸோ இதை நான் பண்றேன். x பவர் 0 minus 1 plus 1 வந்து 0 divided by minus 1 plus 1 plus c. ஸோ x பவர் 0 divided by 0 வருது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து லைக் ஒரு இதுவாகவே வரல, இல்லை இது வந்து லைக் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். என்னன்னா இதோட வேல்யூ வந்து log x. ஓகேவா? ஏன் அப்படின்னா இது log x ஓட டெரிவேட்டிவ் நமக்கு தெரியும். d by dx of log x வந்து 1/x. ஓகேவா? ஸோ அதோட ஆன்டி டெரிவேட்டிவ் இது நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ஒரு ஃபார்முலா. இந்த 4 ஃபார்முலா பார்த்துச்சு. அதுக்கடுத்து என்ன சொல்றது, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் d by dx of e power x is equal to e power x. ஸோ இன்டிகிரல் இந்த சைடு எடுத்துட்டு போய் dx இந்த சைடு எடுத்துட்டு போய் e power x dx ஓட இன்டிகிரல் வந்து இன்டிகிரல் d e power x e power x. ஸோ இது சேம் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து இது வந்து லைக் இதுதான் லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டி சொன்னேன். இது வந்து லைக் ஒரு நிமிஷம். எஸ், இதுதான் வந்து லைக் டெரிவேட்டிவ் ஆன்டி டெரிவேட்டிவ். ஓகேவா? ஃபைன். அடுத்து அதே மாதிரி இப்ப அது என்னது, ஒரு நிமிஷம் அதை அழிச்சுக்கிறேன். இஸ் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். d by dx of e power ax plus b is equal to a யும் b யும் கான்ஸ்டன்ட்னா e power ax plus b into a. லைக் இந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை ஆகும். இது வந்து ஒரு லீனியர் டேர்மா இருந்துச்சுன்னா. அதே மாதிரி இங்க இன்டிகிரல் லைக் இந்த எக்ஸுக்கு பதிலா ஒரு லீனியர் டேர்ம் இருக்கு அப்படின்னா e power ax plus b into dx is equal to e power ax plus b தான் இதோட இன்டிகிரல் டிவைடட் பை a வரும். ஓகேவா? ஃபைன். பிளஸ் சி, லைக் பிளஸ் சி மறந்துடக்கூடாது. ஓகே ஃபைன். அதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இந்த ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டானா டிவைடட் பை லைக் இது மட்டும்னா இந்த இது வரும். லைக் வெறும் எக்ஸ் பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1. ஆனா இங்க ஒரு ஆல்பா கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால ஆல்பா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவும் பார்த்துச்சு. ஓகே, இப்போ சம் சால்வ் பண்ணுவோமா? சம் சால்வ் பண்ணோம்னா I1 is equal to integral x
power 3 by 2 dx. So இது என்னது x power n ஃபார்மேட்ல இருக்கா? So x power n plus 1 divided by n plus 1 plus c. So 3 by 2 plus 1 வந்து 5 by 2. X power 5 by 2 divided by 5 by 2. X power 5 by 2 divided by 5 by 2. அவ்வளவுதான், இதுதான் ஆன்சர். இப்ப இன்டீரியல் sin x நமக்கு தெரியும் மைனஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் சி. இன்டீரியல் காஸ் எக்ஸ் தான் இங்க பாசிட்டிவ். டிஃபரன்ஷியேஷன்ல sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் பாசிட்டிவ், இன்டீரியேஷன்ல இன்டீரியேஷன்ல sin x ஓட இன்டீரியேஷன் நெகட்டிவ். ஓகே, இப்ப இப்படி பார்த்தாச்சு. இப்ப இப்படி இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு வந்து லைக் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் இன்டெகிரலோட மல்டிபிள் கொடுத்தாங்க அப்படின்னா sin x into x power 3 by 2 இப்படி கொடுத்துட்டு அதோட இன்டெகிரல் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இன்டெகிரல் sin x into x power 3 dx. ஸோ இப்போ என்ன பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து லைக் ஒரு மல்டிப்ளிகேஷன் ரூல் லைக் நம்மளுக்கு இதுக்கு இருக்க மாதிரியே நான் இதுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் ரூல் கொண்டு வரேன். டிஃபரன்ஷியேஷன் இன்டிகிரேஷன் மல்டிப்ளிகேஷன் ரூல். இன்டிகிரேஷன் மல்டிப்ளிகேஷன் ரூல் என்ன? இன்டிகிரல் u dv where u and v are functions of x, ஓகேவா? u dv is equal to uv minus integral v du. ஓகேவா? இது உங்களுக்கு புரியாம இருக்கலாம், இது லைக் அப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, இப்ப இதை வந்து லைக் இதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு, என்னன்னா ILATE. எதை யூவா எடுக்கணும் எதை வியா எடுக்கணும் அப்படிங்கறத சொல்றதுக்கு ILATE. ஓகேவா? சோ I வந்து இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன், L வந்து லாகரித்மிக், A வந்து அல்ஜிப்ரைக், T வந்து ட்ரிக்னோமெட்ரிக், E வந்து எக்ஸ்போனென்ஷியல். U வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து வர்ற ஆர்டர்ல எடுக்கணும், V வந்து இந்த ஆர்டர்ல எடுக்கணும், DV வந்து இந்த ஆர்டர்ல எடுக்கணும். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்ப பாப்போம், சம் பாப்போம், அதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து நான் இப்போ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்டிகிரேஷன்னா இந்த இது டிவைட் ஆகும், டிவைட் பை 2 x கோஷன் டிவைட் ஆகும். இது டிஃபரன்ஷியேஷனா இது மல்டிப்ளை ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிள் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் ரூலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை இருக்கா, இதுல நான் யூவா எதா எடுக்கணும், சாரி யூ வந்து ஐலேட் நான் எழுதிக்கிறேன், ILATE. சாரி, இப்போ நான் எழுதிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர்ல தான் யூ எடுக்கணும். யூ நான் அழிச்சிருக்கேன். எஸ், யூ வந்து இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி இருக்கா இந்த இதுல? இல்ல. லாகரித்மிக் இருக்கா? இல்ல. அல்ஜிப்ரைக் இருக்கா? இல்ல. ட்ரிக்னாமெட்ரிக் இருக்கு. ட்ரிக்னாமெட்ரிக்கா தான் யூ எடுக்க போறேன். ட்ரிக்னாமெட்ரிக் வந்து sin x. இப்ப இது இருக்கு, எடுத்தாச்சு. எக்ஸ்போனென்ஷியல் இருக்கா? இருக்கு. சோ அதுதான் dv எடுக்க போறேன். dv is equal to e power x கிடையாது, e power x dx. ஓகேவா? dv னா இந்த dx ஐயும் சேர்த்து இருக்கணும் அந்த டேர்மையும். ஓகேவா? இதான் ட்ரிக், இதான் லாஜிக். ஓகேவா? சோ u வந்து sin x, dv வந்து e power x dx னா இப்போ எனக்கு வந்து லைக் u dv தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? நான் ரெண்டு எடுத்துட்டேன். சோ எனக்கு வந்து லைக் இந்த ஃபார்முலா வந்து uv மைனஸ் இன்டெகிரல் v du. சோ எனக்கு v யும் du வேணும். சோ v என்னது? e power x. இதை நான் இன்டிகிரேட் பண்றேன், e power x. du என்னது? இதுல இருந்து பார்த்துட்டோம்னா sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x dx. இது வந்து du is equal to cos x dx. ஓகேவா? du by dx வந்து cos x அது அந்த dx இன்சைட் கொண்டு போறேன். சோ cos x dx, du தான் எனக்கு வேணும். ஓகே, இப்ப இந்த இதை நான் அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இந்த u v இருக்கு, u du இருக்கு, v dv இருக்கு. ஓகேவா? எல்லாமே இருக்கா? சோ u v minus integral v du is sin d வந்து cos x dx. ஓகே, இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பி எனக்கு வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு. சோ நான் இதுக்கும் என்ன பண்ணணும்னா இதை நான் அழிச்சிடுறேன். ஓகேவா? இது வந்து லைக் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சம்ஸ், இல்லாட்டி உங்களுக்கு ஈஸியா வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் சம் sin x cos x இருந்துச்சுன்னா. ஓகே, இப்ப எனிவேஸ் நான் அதுக்கு வேணும் தான் எடுத்தேன். லைக் நீங்க அங்க போய் கன்ஃபியூஸ் பண்ணி. ஸோ ஓகே, இப்போ இதுக்குமே நம்ம வந்து இந்த ஹைலைட் அப்ளை பண்ணோம், இந்த மல்டிபிளிகேஷன் ரூல் அப்ளை பண்ணோம். இது வந்து டிவியா எடுத்துக்கிற போறேன், இது வந்து நான் இங்க எழுதுறேன். இப்போ வந்து இது வந்து I1 வச்சுக்கிறோம். ஓகேவா? I2 நான் கண்டுபிடிக்க போறேன். I2 is equal to
இல்ல நான் இது I1 வச்சுக்கிறேன், இதை I2 வச்சுக்கிறோம். இன்டிகிரல் cos x e power x dx. ஸோ இதை நான் u எடுக்க போறேன், இதை நான் dv எடுக்க போறேன். ஸோ எனக்கு du என்னது, u நமக்கு தெரியும். ஸோ du என்னது மைனஸ் sin x dx v என்னது e power x ஸோ நான் இப்ப ஏன்னா ஹைலைட்டோட ட்ரிக்னாமெட்ரிக்கு தான் u எடுக்கணும், எக்ஸ்போனன்ஷியல் தான் dv எடுக்கணும். ஓகே, இப்போ நான் அழிச்சிடுறேன், இந்த இடம் வேணும் எனக்கு. ஓகே, இப்போ நான் இது uv மைனஸ் இன்டெகிரல் வீடியோ போட்டேன்னா u v is v minus integral v du is minus sin x dx. So the minus minus plus ஆகும். So what I'm getting is இந்த இது வந்து like cos x e power x plus இது வந்து I1 தான். So நான் I1 எழுதிடுறேன், இது வந்து I2. இப்போ நான் வந்து I2 கிடைச்சிருச்சா, இந்த I2 எடுத்து நான் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இதுதான் I2 கரெக்டா. I1 is equal to sin x e power x minus இந்த இதுக்கு பதிலா இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணனா cos x e power x plus I1 minus I1. So இது அந்த சைடு போச்சுன்னா 2I1 is equal to இது. So I1 is equal to e power x into sin x minus cos x divided by 2. So இதுதான் என்னோட I1 ஓட வேல்யூ. ஓகேவா, ஃபைன். இப்போ நான் அடுத்து போறேன். அடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா இன்டிகிரல் secant square x dx இருக்கா. இது வந்து லைக் என்னது, லைக் இப்போ வந்து நம்ம லைக் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ட்ரிக்னாமெட்ரிக் இதோட என்னது டிஃபரன்ஷியேஷனோட ஆன்டி டெரிவேட்டிவ் tan x ஓட டிஃபரன்ஷியேஷன் secant square x தெரியும். ஸோ secant square x dx ஓட இன்டிகிரேஷன் வந்து tan x cot x க்கு மைனஸ் cosecant square x. ஸோ cosecant square x dx ஓடது வந்து மைனஸ் cot x dx, cot x plus c. இப்போ secant secant tan இது வந்து plus c. cosecant ஓடது cosecant and cot, இதோட இன்டெகிரல் வந்து மைனஸ் cosecant x. ஓகே, சிமிலர். அண்ட் இப்போ வந்து நான் வந்து லைக் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இது லைக் நான் இப்போதான் சேவ் பண்ணி வச்சேன், இப்போ நடத்திடலாம். இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னா சைன் வந்து sin x equal to a னா x equal to sin inverse of a. ஓகேவா, இதுதான் வந்து இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். sin x equal to pi னா x equal to sin inverse of pi. ஓகேவா, இதுக்கு வந்து ஒரு sin inverse of something வந்து ஒரு ஆங்கிள் வரும். சாரி, இது வந்து லைக் இது வந்து sin x வந்து 1னா sin inverse of 1. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆங்கிள் வரும். ஓகேவா, சரி. ஸோ இப்போ நான் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் எடுத்தேன்னா அதோட டிஃபரன்ஷியேஷன் வந்து டிஃபரன்ஷியேஷன் லைக் வந்து டிஃபரன்ஷியேஷனோட ஃபார்முலாஸ் இருக்கு. d by x of sin inverse x வந்து 1 by root over 1 minus x square. இதே cos inverse வந்து minus 1 by root over 1 minus x square. tan க்கு வந்து இந்த இது காஸ்க்கு வந்து சைனோட நெகட்டிவ் பாத்தீங்கன்னா கரெக்டா, சைன் இன்வெர்ஸோட நெகட்டிவ் தான் காஸ் இன்வெர்ஸ்க்கு. அதே மாதிரி tan இன்வெர்ஸோட நெகட்டிவ் தான் காட் இன்வெர்ஸ்க்கு. tan இன்வெர்ஸ்க்கு 1 by 1 plus x square, காட் இன்வெர்ஸ்க்கு minus 1 by 1 plus x square. அதே மாதிரி தான் secant இன்வெர்ஸ்க்கும் cosecant இன்வெர்ஸ், cosecant இன்வெர்ஸ்க்கு 1 by x root x square minus 1, cosecantக்கு இதோட நெகட்டிவ் வரும். அண்ட் இது லைக் சில இடத்துல mod x போட்டுருப்பாங்க. ஃபைன், இட் டசன்ட் மேட்டர். ஓகே, இப்போ அது என்னது, இதுதான் வந்து டிஃபரன்ஷியேட் டெரிவேட்டிவ்ஸ். இந்த இதோட டெரிவேட்டிவ்ஸ் இதோட இன்டெகிரல் வந்து இன்டெகிரல் வேல்யூஸ். ஓகேவா, இதோட இது. ஓகே, ஃபைன். ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்துச்சு. d by dx of 1 by x, 1 by x dx வந்து இது log mod x, இது வந்து e power x ஓடது. அப்புறம் a power x. ஓகே, இது உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இங்க பாருங்க, இன்டெகிரல் a power x dx னா லைக் இன்டெகிரல் சாரி டிஃபரன்ஷியேஷன் மாதிரி சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். is d by dx of a power x, but d by dx of example 2 power x னா 2 power x ln 2 ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் மேல. ஸோ இதுதான் வந்து 2 power x ln 2 இப்படி வரும். இதே இது இன்டெகிரல் 2 power x dx னா சேம் 2 power x divided by ln 2. ஓகேவா, நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. மேல நான் உங்களுக்கு ஃபார்முலாவா சொல்லி தரல, பட் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இந்த சம் சால்வ் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி. ஓகே, டிஃபரன்ஷியேஷன் இந்த மாதிரி, இன்டிகிரேஷன் இந்த மாதிரி. as usual லைக் டிவைட் ஆகுது மல்டிப்ளை ஆகுது, ரெண்டு டிஃபரன்ஸ் மெமரைஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம அடுத்து டெஃபினைட் இன்டகிரேஷன் போவோம். டெஃபினைட் இன்டகிரேஷனோட சில இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நடத்தியிருக்கேன். என்னன்னா லைக் டெஃபினைட் இன்டகிரேஷனோட இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலா இன்டிகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்டெஃபினைட் இன்டகிரேஷன்ல ஒரு ஃபங்க்ஷன் தான் வரும் எஃப் ஆஃப் எக்ஸ்னு. ஓகேவா, இன்டிகிரேட் பண்ணும்போது. ஸோ இதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணோம், ஏ டு பி அப்ளை பண்ணோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்ளை பண்ணோம்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ, அதுதான் வந்து லைக் நம்மளோட டெஃபினைட் இன்டகிரல் இது. ஓகேவா, இதுல நம்ம இந்த இன்டகிரல்ல வந்து என்ன சொல்லலாம்னா ஏரியான்றது எஃப் ஆஃப் எக்ஸ், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடையாது, இல்ல ஜி ஆஃப் எக்ஸ் வச்சுக்கோங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கிடையாது, ஏரியான்றது ஜி ஆஃப் எக்ஸ் கிடையாது, ஏரியான்றது எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வந்து டெஃபினைட் இன்டகிரல். ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகே, ஏரியான்றது எஃப் ஆஃப் எக்ஸ் பிட்வீன் ஏ டு பி தான் வந்து இந்த லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது இருக்குது. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் சும்மா. இது வந்து லைக் இந்த இது கொடுத்துருக்காங்க, இந்த ஃபங்க்ஷன் இது வந்து டிஆர் இருக்கா, டிஆர் தான் இங்க வேரியபிள். அப்படின்னா 0 டு ஸ்மால் ஆர், இது ஆக்சுவலா இதே இன்டகிரேஷன் உங்களுக்கு தேவைப்படும். நான் இங்க வந்து அப்படின்னு சொல்லித்தரேன். இது வந்து கான்ஸ்டன்ட்லாம் வெளியே எடுத்துடலாம், இதெல்லாம் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை டிஆர் பை ஆர் ஸ்கொயர். இது வந்து ஆர் பவர் மைனஸ் 2 எழுதிக்கலாமா, ஆர் பவர் மைனஸ் 2 டிஆர் infinity to r, which is equal to gm mr m into r power minus 1 divided by minus 1. இந்த minus 1 இந்த minus 1 cancel ஆயிடும். அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டில இருந்து r வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணோம், which is equal to நான் வந்து வேற கலர்ல இங்க எழுதுறேன், which is equal to மேல மேல இப்படி மேல. ஓகேவா, gmm into r power minus 1 1 by r. So 1 by r minus 1 by infinity, 1 by infinity வந்து 0. So gm m divided by r. Yes, this is the potential energy. Okay va, fine, அவ்வளவுதான். அடுத்து like this is the integration or value substitute பண்ணதுக்கு அப்புறம். Okay, fine. Rule of substitution, rule of substitution பார்த்தோம்னா as usual differentiationல நம்ம d by dx of e power x square plus 2 க்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்ல, x square plus 2 வந்து u அப்படின்னு, u is equal to u அப்படின்னு போட்டு நம்ம செயின் ரூல் அப்ளை பண்ணோமா, அங்க நம்ம ரூல் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி செயின் ரூல் பண்ணோம்னா இங்க வந்து ஒரு ரூல் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. இப்ப அதே மாதிரி சேம் இங்க வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எல்லாம் நமக்கு வேல்யூ கிடைச்சுன்னு அவசியம் இல்லை, பட் சில நேரங்களில் வேல்யூ கிடைக்கும். ஹியர் வி சப்ஸ்டிடியூட் u is equal to x square plus 2, x square plus 2 பதிலா u சப்ஸ்டிடியூட் பண்றேன் u. அப்ப எனக்கு வந்து dx இருக்கு கூட, ஏன்னா u வேரியபிள்னா du தான் இருக்கும். ஸோ du நம்ம கண்டுபிடிப்போம், du by dx is equal to 2x plus 0, 0 ஆகும். du is equal to dx du, du is equal to 2x dx. ஓகேவா, ஸோ நான் 2x இங்க வந்து என்ன இருக்கு ஆக்சுவலா x dx தான் இருக்கு. ஸோ x dx என்னது du by 2. ஸோ நான் அந்த x dx வந்து du divided by 2 ஆல் ரிப்ளேஸ் பண்றேன். 1 by 2 integral e power u du. இப்போ e power u du பதிலா என்ன எழுதலாம் நானு, 1 by 2 e power u du ஓட இன்டிகிரேஷன் e power u தான், is equal to e power u என்னது எனக்கு x square plus 2, u வந்து x square plus 2 தானே, e power x square plus 2 divided by 2 தான் என்னோட ஃபைனல் ஆன்சர், இன்டிகிரேஷன் ஆன்சர். ஓகேவா, ஃபைன், அவ்வளவுதான். ஆனா இது வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் திருப்பி இதை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க இன்டிகிரேஷன் பண்ணதுக்கு அப்புறம். இதுதான் என்னோட லைக் மெத்தட், இந்த இது சப்ஸ்டிடியூஷனோட மெத்தட். ஓகே, அடுத்து ஆவரேஜ் ஆஃப் வேரியிங் குவான்டிட்டி. லைக் இது ஒன்று லைக் ஒரு இதோட ஆவரேஜ் இருக்கணும்னா continuously varying quantity ஓட ஆவரேஜ் இருக்குன்னா sum of all divided by இந்த weighted average னு வச்சுக்கோங்களேன், weighted average of y into dx divided by integral dx, number of elements மாதிரி. ஓகேவா, இது வந்து x1 ல இருந்து x2 வரைக்கும் ஆவரேஜ் இருக்கும்னா x1 ல இருந்து x2 வரைக்கும், அவ்வளவுதான். இது வந்து லைக் ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இல்ல y bar மாதிரி சொல்லுவோம். இது மீன் இல்ல weighted average அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, y ஓட weighted average with respect to x. ஓகேவா, ஃபைன். ஓகே, இது வந்து அவ்வளவு பெரிய கான்செப்ட் இல்லை, ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் நடத்தி. ஓகே, rod of length L, ஒரு क्वेश्चन, rod of length L and linear mass density. linear mass densityனா அதுக்கு வந்து லைக் ஒரு இடத்துல ஒரு டென்சிட்டி இருக்கும். அங்க டிஸ்டன்ஸ் தள்ளி x டிஸ்டன்ஸ் தள்ளி
நம்மளுக்கு வந்து இந்த சின்ன அந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்க இதோட டென்சிட்டி மட்டும் ஒரு டென்சிட்டி இருக்கும், அதுக்கடுத்து வேற ஒரு டென்சிட்டி இருக்கும். ஸோ இப்படி கண்டினியூஸ்லி வேரியிங் குவான்டிட்டியோட டோட்டல் மாஸ் கிடைக்கும். டோட்டல் மாஸ் என்னது, டோட்டல் மாஸ் m is equal to integral small masses, integral of சின்ன சின்ன மாஸ். ஸோ சின்ன சின்ன மாஸ் இப்ப நம்ம என்ன இதை இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, எக்ஸ் டிஸ்டன்ஸ் சால்வ் பண்ணிக்கணும், அங்க இருக்க டிஎம் மாஸ் கண்டுபிடிச்சு அதை இன்டிகிரேட் பண்ணணும். ஏன்னா கண்டினியூஸா வெரி ஆகுதுனால நம்ம இன்டிகிரேட் பண்றோம், ஆட் பண்ண முடியல, இன்டிகிரேட் பண்றோம். ஸோ இங்க இருக்க மாஸ் என்னது, லீனியர் மாஸ் டென்சிட்டினா லாம்டா வந்து மாஸ் பர் யூனிட் லென்த். ஓகேவா? ஸோ இங்க வந்து இங்க லென்த் வந்து டிஎக்ஸ் லென்த் டிஎக்ஸ்ல இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி அங்க டிஎக்ஸ் லென்த் டிராவல் பண்ணி அந்த டிஎம் மாஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். டிஎம் மாஸ் வந்து லாம்டா இன்டூ டிஎக்ஸா, லாம்டா இன்டூ டிஎக்ஸா, ஏன்னா மாஸ் வந்து லைக் லாம்டா இன்டூ லென்த். ஸோ லாம்டா இன்டூ டிஎக்ஸ்னா லாம்டா வந்து ஏ பிளஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதோட இன்டிகிரேஷன் இன்டிகிரல் ஏ பிளஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ். அவ்வளவுதான், இதுதான் என்னோட ஆன்சர். இன்டிகிரல் ஏடிஎக்ஸ் பிளஸ் இன்டிகிரல் பி நான் வெளியே எடுத்துடலாம், ஏவையும் வெளியே எடுத்துடலாம். இன்டிகிரல் டிஎக்ஸ் பிளஸ் இன்டிகிரல் பி இன்டூ எக்ஸ் டிஎக்ஸ், பி இன்டூ இன்டிகிரல் எக்ஸ் டிஎக்ஸ். இது வந்து ஏஎக்ஸ் மாஸ் வந்து இன்டிகிரல் ஏஎக்ஸ். இது வந்து லிமிட் நான் அப்ளை பண்ணணும். லிமிட் வந்து லைக் எக்ஸும் ஜீரோல இருந்து எல் வரைக்கும் போதா. ஸோ லிமிட் வந்து ஜீரோல இருந்து எல் வரைக்கும், ஜீரோல இருந்து எல் வரைக்கும், ஜீரோல இருந்து எல் வரைக்கும், ஜீரோல இருந்து எல் வரைக்கும். ஸோ ஏஎக்ஸ் லிமிட் வந்து 0 to L பிளஸ் bx ஸ்கொயர் பை 2 லிமிட் வந்து 0 to L. ஸோ நான் 0 to L போட்டேன்னா வெறும் எல் மட்டும் டெல்டா மட்டும் வந்துடும், ஏன்னா 0 வரும், 0 டம் 0. ஸோ ஏஎல் பிளஸ் பிஎல் ஸ்கொயர் டிவைடட் பை 2, இதுதான் இந்த என்னோட டோட்டல் மாஸ் ஆஃப் திஸ் பாடி. ஸோ இந்த மாதிரி நம்ம சம்ஸ்க்கு நம்மளுக்கு பிசிக்ஸ்ல தேவைப்படும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம சில கிராஃப்ஸ் பார்த்துருவோம், லைக் இதுக்கு நம்ம பிசிக்ஸ்க்கு தேவைப்படுற கிராஃப்ஸ் அண்ட் அதோட இன்டீரியல் டெரிவேட்டிவ் வந்ததெல்லாம். ஓகே, sin x cos x கிராஃப் பார்த்தோம்னா sin x கிராஃப் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுல என்ன பாயிண்ட்னா, இது வந்து எங்கெல்லாம் வந்து லைக் உங்களுக்கு இது இருக்கும்னா, இதோட இன்டர்வல் ஒரு நிமிஷம், cos x நான் வந்துக்கிறேன். cos x வந்து இங்க வந்து மேக்ஸிமம் இருக்கும். எஸ் ஓகே. இப்ப sin x க்கும் cos x க்கும் அதோட டைம் பீரியட் வந்து 2π ஜெனரலா. ஓகேவா? 2πனா 0ல இருந்து 2π இருக்கும். அண்ட் இதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1, மினிமம் வேல்யூ வந்து -1. ஓகேவா? இதுக்கும் அதேதான், மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ வேல்யூ வந்து -1. ஓகே, இந்த மாதிரி கரெக்டா வந்து பாஸ் ஆகும். ஓகே, இப்ப என்ன டைம் பீரியட்னா லைக் அந்த இதுக்கு மேல அது அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஸோ ரிப்பீட் ஆகும்னா இந்த இதுவே உங்களுக்கு இங்கேயும் ரிப்பீட் ஆயிருக்கா. ஸோ இது வந்து 0ல இருந்து இதுதான் 2π. ஓகேவா? அப்படின்னா இதோட சென்டர் என்னவா இருக்கும், பையா இருக்கும். அப்படின்னா இதோட சென்டர் என்னவா இருக்கும், π/2 இருக்கும். இதுல பாயிண்ட் என்னன்னா, நம்ம இன்டிகிரல் கண்டுபிடிக்கும் சின்ன சின்ன இது இருந்துச்சுன்னா டைரக்டா வந்து லைக் இன்டிகிரல் sin x dx 0 to π/2 கொடுத்தாங்கன்னா நீங்க cos x அப்படின்னு போட்டு அதுக்கு லிமிட் அப்ளை பண்றதுக்குள்ள இதோட வேல்யூ வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். வேல்யூ என்னன்னா, வேல்யூ எப்படின்னா இதோட ஏரியா 1, இதோட ஏரியா 1, லைக் இந்த மாதிரி இருக்க எல்லா இதோட ஏரியாவும் 1 தான். பட் கீழே போச்சுன்னா நெகட்டிவா. ஸோ என்ன ஆகும்னா π/2 வரைக்கும்னா 1. ஓகேவா? அடுத்து இதே இது இன்டிகிரல் 0 to π கேட்டாங்கன்னா அது வந்து 2 sin x dx தான். sin x dx வந்து 2. இன்டிகிரல் 0 to இது வந்து 3π/2. ஓகேவா? π/2 π plus π/2 வந்து 3π/2. 3π/2 வந்து என்னன்னா sin x dx வந்து 1. ஏன்னா +1 +1 +1 -1. ஓகேவா? எல்லா ஏரியாவும் லைக் நான் கீழே போச்சுன்னா நெகட்டிவ் ஏரியா. ஓகேவா? வந்து 1. ஓகேவா? இன்டிகிரல் 3/2. ஓகேவா? ஃபைன். இப்போ அதே மாதிரி தான் காசு இருக்கும், எல்லா ஏரியாவுமே 1 1 1 1 1. ஸோ இது வந்து இங்க வந்து இப்படி இதுதான் 2π. ஸோ இது வந்து π. ஸோ இன்டிகிரல் 0 to π cos x dx ஒரு எக்ஸாம்பிள் என்னது
+1 -1 0ல இருந்து பைக்கு போனோம். ஸோ 0. ஸோ இந்த மாதிரி நம்ம டைரக்டா ஆன்சர்ஸ் எழுதுறது இந்த மாதிரி அப்சல்யூட்ல லைக் π/2 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி நம்ம டேரக்டா ஆன்சர் எழுதுறது ஒரு ட்ரிக் அவ்வளோ. ஓகே, sin x cos x கிராஃப் பார்த்துச்சு. வேற என்ன கிராஃப் நம்மளுக்கு பிசிக்ஸ் இருக்கிற கிராஃப்னா e⁴x கிராஃப். e⁴xனா வந்து எக்ஸ்போனென்ஷியலி இன்க்ரீசிங் கிராஃப், எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப். e⁴x ஓட கிராஃப் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். லைக் இது வந்து லைக் நெகட்டிவ் இன்ஃபினிட்டில அப்ரோச் 0 அப்ரோச் பண்ணும், பட் 0 ஆகாது. ஓகேவா? பட் e⁻∞ வந்து ஆல்மோஸ்ட் 0 அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப ஓகே, இப்ப -e⁴x ஓட கிராஃப் எப்படி இருக்கும்? இதோட அப்படியே நெகட்டிவ், அப்படி நெகட்டிவ் லைக் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து x, இது வந்து -e⁴x, x இது e⁴x. ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்ப e⁻−x ஓட கிராஃப் இருக்கும். e⁻−x ஓட கிராஃப் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது e⁻−x ஓட கிராஃப். ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா e⁻−∞. புரியுதா? சோ அதோட அப்படியே ரிவர்ஸ் கிராஃப் லைக் yx ஓட சிமெட்ரிக் கிராஃப். ஓகே, -e⁻−x அப்படின்னா என்ன? இதோட கிராஃப் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? ஓகே, இப்ப நம்ம வந்து இதுல வந்து 1 ஆட் பண்ணோம். கரெக்டா 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா லைக் இது வந்து அண்ட் இதுல வந்து லைக் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. 0ல எங்க கட் ஆகும் தெரியுமா? e⁻0 என்னது? e⁻0 என்னது? e⁻0 e⁻xல x பதிலா 0 போட்டோம்னா ஒரு நிமிஷம். e⁻0 என்னது? 1. சோ இது வந்து 1ல கட் ஆகும். சோ இது வந்து 1ல கட் ஆகும். இது வந்து நெகட்டிவ் 1ல கட் ஆகும். இது வந்து 1, இது வந்து நெகட்டிவ் 1, இது வந்து நெகட்டிவ் 1. ஓகே, இப்போ இந்த கிராஃப்ல +1 ஆட் பண்ணோம்னா லைக் இது வந்து e⁻−e⁻−x, இதுல வந்து 1 ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்? இந்த கிராஃப் அப்படியே மேல 1 சென்டிமீட்டர் ஷிஃப்ட் ஆகும். சோ இந்த இது வந்து இங்க போயிடும். இங்க ஓகேவா? நான் எழுதிறேன். சோ இந்த மாதிரி வரும் 1 + x, இது வந்து 1 - e⁻−x. இப்போ நான் இதுல நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் x ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இந்த கிராஃப் மட்டும் கிடைக்கும். புரியுதா? லைக் இதெல்லாம் வந்து லைக் பிசிக்ஸ்க்கு தேவைப்படும், லைக் இந்த மேனிபுலேஷன் மட்டும். ஓகே, அவ்வளவுதான். நம்ம இப்போ இன்டிகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், சில கிராஃப்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. டிஃபரன்ஷியேஷன், சில கிராஃப்ஸ் பார்த்தாச்சு. நீங்க சம் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லைக் உங்களுக்கு இது வந்து லைக் ப்ராக்டிஸ் ஆயிடும். போக போக அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல உங்களுக்கு தெளிவாயிடும் இந்த சம் சால்வ் பண்ண சொல்லுங்க. ஓகே, பிசிக்ஸ் தேவையான பேசிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணியாச்சு. பேசிக்ஸ் ஆஃப் மேத்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.